நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ற ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட ஸ்டோரியில 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees ரிட்டர்ன் கிடைக்கும், இவங்களை போய் கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி தராங்க. அந்த ஸ்டோரியை பார்த்து நீங்களும் இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க, இவங்க சொல்றதுல எப்படி பொய் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செல்ஃபிஷா ஆசைப்பட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மேக் பண்றீங்க. அவங்களும் உங்ககிட்ட 1000 ரூபாய் கேட்கறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்க 12,000 ரூபாய் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றாங்க. வெறும் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 10 நிமிஷத்துல 12,000 ஜெயிச்சிட்டோமான்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது ஒரு டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணுங்க, அப்பதான் உங்களோட இந்த காசை நான் தர முடியும்னு சொல்லிட்டு 8000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டா கேட்கறாங்க. நீங்களும் அங்க எங்க அடிச்சு பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து 8000 ரூபாய் கடன் வாங்கி அதுல பே பண்றீங்க. அப்பதான் சொல்றாங்க நீங்க பே பண்ண 8000 மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 கட்டுங்க, ஏன்னா நீங்க போட்ட 1000 ரூபாய் இப்போ 1,24,000 ரூபாய் மாறிடுச்சுன்னு சொல்லி உங்களை இன்னும் ஆச்சரியப்படுத்துறாங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா உங்ககிட்ட அவங்க கேட்ட அந்த எக்ஸ்ட்ராவான 25,000 இல்ல. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, நான் தான் 1,25,000 ஜெயிச்சிருக்கேன்ல, அதுல 25,000 மைனஸ் பண்ணி 1 லட்ச ரூபாய் எனக்கு போட்டு விடுங்கன்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரெடியா இப்ப நீங்க 25,000 கொடுத்தா உங்க அக்கௌண்ட்டுக்கு 1,24,000 போட்டு விடுறேன்னு சொல்லுவாங்க. ஐயோ இதெல்லாம் சரியில்லை, கல்லாட்டம் ஆடாதீங்கன்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த 8,000 கேட்டா இந்தாங்க கேன்சலேஷன் ஃபார்ம், இந்த கேன்சலேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, ஒரு 15-20 நாளுக்குள்ள உங்களுக்கு காசு கிடைச்சிரும், இனிமேல் இந்த மாதிரி வராதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண தெரியல ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கா இவன் வேஸ்டா இவன் தண்டன்டா இவனுக்கு ட்ரேடிங் பத்தி ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லி நம்மளை வந்து முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. நீங்களும் உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு 15 நாள் வெயிட் பண்ணுவீங்க, 20 நாள் வெயிட் பண்ணுவீங்க. அப்பதான் உங்களோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். பட் அது நீங்க நினைச்ச மாதிரி ரீஃபண்டுக்கான மெசேஜ் கிடையாது. உங்க போன் நம்பர்ல பேலன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு கம்பெனிக்காரன் ரிமைண்ட் பண்றதுக்கு அனுப்பின மெசேஜ். ஐயோ இவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்களோன்னு நினைச்சு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் பார்த்தா ஒன்னு இன்ஸ்டாகிராம் யூசர் நாட் ஃபவுண்ட்னு இருக்கும், இல்லனா அவங்க நீங்க அனுப்புற மெசேஜ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச நீங்க ஃபாலோ பண்ண ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட ஒரு ஸ்டோரினால இப்ப நீங்க 9,000 ரூபாய் லாஸ் ஆயிருக்கீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உங்களுக்கு நடந்த லாஸ் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு லாஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்கேம். ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா. உண்மையை சொல்லணும்னா 2024 ஃபர்ஸ்ட் வீடியோவை நான் இந்த வீடியோவை போடணும்னு நினைக்கவே இல்லை, வேற ஒரு வீடியோ எழுதி வச்சிருந்தேன். பட் A2D போட்டிருந்தேன் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ங்கிற வீடியோ பார்த்து ஓ அமலா ஷாஜி, ஐஸ்வர்யா மேனன், அதுக்கப்புறம் ஷாமுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்காரரு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, Hey all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. ஆயிரமா போடி போடி இவள இந்த 500 சம்பாதிக்கிறதுக்கு ஊரே கடத்திட்டு மொட்டை அடிச்சிட்டு இருக்கேன்டி. இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை எந்த ஒரு சோஷியல் மீடியாலயோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. பட் இந்த ஸ்கேம் ஏன் கொஞ்சம் மோசமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அமலா சாஜியோ இல்லை ஐஸ்வர்யா மேனனோ ஒரு கடையவோ இல்லை ஒரு ப்ராடக்டையோ இல்லை இந்த ஆப்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டாம ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் மெசேஜ் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்கேமா தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணி மேன் அஹ்மத் மீரன் பண்ண ஒரு ஸ்கேமை பத்தி வீடியோ பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட இந்த ஸ்கேமும் அந்த ஸ்கேமும் ஒரே மாதிரி தான். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா அஹ்மத் மீரனுக்கு வந்து ஒரு 500k ஃபாலோவர் தான் இருந்துச்சு, ஆனா அமலா சாஜிக்கு வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இப்போ அமலா சாஜியோ இல்லை ஐஸ்வர்யா மேனனோ உங்க மேல இருக்கிற அக்கறையில நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஐடியில போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்க காசு டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு சொல்றதுல பெரிய தப்பு இல்லை. ஆனா நான் இதில் காசு போட்டேன், எனக்கு காசு ட்ரிபிளாக வந்துச்சு டபுளாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனுக்கு அவங்க கொடுத்த காசை வாங்கிட்டு வாய்க்கு வரதெல்லாம் அடிச்சு வீடியோ போடுறது தான் தப்பு. ஏன்னா இவங்க சொன்னாங்கிறதுக்கு வேண்டி அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் நீங்கள் காசு போடுறீங்க, ஆனால் உங்கள் காசுக்கான கேரண்டி யார் கொடுப்பா? ஸோ கிணத்துக்குள்ள காசு போட்டு தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் காசு எடுத்துக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ண கணக்கில் தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகும். இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடத்த 3 பார்ட்டி தேவை. அது எப்படின்னா, ஒன்று வந்து அந்த ஸ்கேமர், இவன் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது, பட் இவனால டைரக்டா இந்த செகண்ட் பார்ட்டியான ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ணிட முடியாது. அதுக்காண்டி இவன் யூஸ் பண்ற தேர்ட் பார்ட்டி தான் இன்ஃப்ளூயன்சர். நல்ல பார்ட்னர்ஷிப், இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இப்போ ப்ரொமோஷன் போட்ட இன்ஃப்ளூயன்சருக்கு லாபம், அந்த ப்ரொமோஷன் மூலமா ஸ்கேம் பண்ண அந்த ஸ்கேமருக்கு லாபம். ஆனா இந்த ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டு காசை பறி கொடுத்த உங்களுக்கு மட்டும் தான் லாஸ். இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், இவ்வளவு பெரிய சோஷியல் மீடியாவில் இவ்வளவு ஃப்ரீடம் இருக்கிற சோஷியல் மீடியாவில் எப்படி இந்த இன்ஃப்ளூயன்சர் எந்த பயமும் இல்லாமல் ஒரு ஸ்கேமரை வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலிமா காசு எடுத்துட்டு இன்னும் ஜாலியாக ரோட்டில் சுற்றிட்டு இருக்கான், இனி ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கா, இன்னும் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கா, இன்னும் டப்ஸ்மாஷ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏமாந்து போன இந்த ஃபாலோவர் கேஸை போட்டு அந்த கேஸ் வந்து நிலுவைக்கு வந்து அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே ஒன்று இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ட்ரெண்ட் இல்லாமல் போயிடுவாங்க, இல்லை இந்த கேஸுக்கு செலவு பண்ணியே அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் செலவாயிருக்கும். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க.
இப்போ ஒருவேளை அந்த ஏமாந்து போனவன் எவ்வளவு வேணாலும் காசு செலவு பண்ணி இந்த கேஸை நான் நடத்த வேண்டாம்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் போட்டு 1-2 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கேஸை நடத்துகிறான். அப்போ கிடைக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி இருக்கும்னா, ஒன்றில் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து திருப்பி இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஏமாந்து போனவர் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போன காசு, இந்த கேஸ் நடத்துறதுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ண காசு எல்லாம் ஒரு காம்பன்சேஷனாக ஃபைனோட இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு கட்ட சொல்லுவாங்க. அவங்களும் ரொம்ப ஈஸி, ஏன்னா இவர் ஒரு 10,000 ரூபா இழந்திருப்பாரு, அதுவும் இல்லாமல் ஒரு கேஸுக்கு ஒரு 50,000 ரூபா அந்த மாதிரிலாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா செட்டில்மெண்ட்டை போட்டு அந்த ப்ரொமோஷனில் அவங்களுக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா லாபத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் என் பிசினஸ் சக்சஸ் தான். இப்போ ஏமாந்து போனவன் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணி அவனுக்கு தேவையான காம்பன்சேஷனை வாங்கிட்டான். ஆனால் இவனை மாதிரி 100 பேர் ஏமாந்து போயிருப்பானுங்க. அவனுக்குனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. அவனுக்கு இன்னைக்கு சம்பாரிச்சாதான் அடுத்த மாதம் அவன் குடும்பம் ஓடும், வாடகை கட்டணும், இஎம்ஐ இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஆளுக்கு லோன் போட்டு விட்டுருப்பானுங்கன்னு சொல்லி அவன் வந்து இதுக்கெல்லாம் அலைய முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் இந்த ஸ்கேமரும் இன்ஃப்ளூயன்சரும் சேர்ந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்போ உங்களை ஏமாத்தின இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு உங்களை பற்றி ஏதாவது கவலை இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மயிரும் இருக்காது. ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் அவங்க ஆடியன்ஸை ஒரு ஆடியன்ஸாக பார்க்கல, கேஷ் மேக்கிங் மிஷினாக தான் பார்க்குறாங்க. இப்போ வீடியோஸ் போட்டு அது மூலியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியோ இல்லை உங்களை என்டர்டெயின் பண்ணியோ காசு சம்பாதிக்க பார்க்கணுங்கிறது வேற, உங்களை ஸ்கேம் பண்ணி காசு சம்பாதிக்கணும் பார்க்கறது வேற. இது வந்து செகண்ட் கேட்டகரி. எனக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, இந்த 4 மில்லியன் ஃபாலோவர்ஸை காமிச்சா எனக்கு இந்த ப்ரொமோஷன்காரன் எவ்வளோ காசு தருவான்னு சொல்லிட்டு டிபேட் பண்றதுக்கான ஒரு டூலாக தான் அவன் ஆடியன்ஸ் வச்சிருக்கானே தவிர அவனுக்கு வேல்யூவா ஏதாவது பண்ணணும், வேல்யூவா என்டர்டெயின் பண்ணணுங்கிறது அவனோட நோக்கம் கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேம்ல கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின் தான் ஐஸ்வர்யா மேனன். அவங்களே வந்துட்டு எந்த ஒரு அக்கறையும் இல்லாம நான் வந்து இதில் காசு சம்பாதிச்சுங்க, நீங்களும் சம்பாதிக்கலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினாக இருக்காங்கிற போது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிற என்டோர்ஸ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து பல பிராண்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த காசு பத்தாமல் எச்சா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி ஸ்கேம் பண்ணி காசு சம்பாதிக்கணுமாங்கிற ஒரு டவுட்டு தான். ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க, எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அதில் ஸ்கேம் நடக்குதுன்னு சொன்னால் கூட கை காட்டலாம், அவன் தப்பு, இவன் மேலே தப்பு, அவன் மேலே தப்புங்க, இல்லைங்க நான் வந்து என்டோர்ஸ்மெண்ட் என்னோட கான்ட்ராக்ட்லேயே இருக்குது, நான் வந்து ஜஸ்ட் இது செல் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்கேன், இது மூலியம் நடக்கிற பேட் இதெல்லாம் வந்து அந்த கம்பெனி தான் பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருப்பீங்க, அது இதெல்லாம் போட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாரெக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டைரெக்டாக வருவாங்க இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க, நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவீங்க. அதை தாண்டி அவன் வந்து உங்களை மிரட்டியோ ஃபோர்ஸ் பண்ணியோ வீடியோ பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ரேண்டமான ஒரு விஷயங்க. இப்போது எங்கிட்ட தான் என்னோட இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. அதில் கூடி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வரும், இந்த மெசேஜில் போய் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வருவான், சம்மந்தம் இல்லாத ஒரு ஐடியா இருக்கும், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களா, இல்லைனா எங்கள் பிராண்டுக்கு வந்து நான் உங்களை வந்து எங்கள் ஃபாரெக்ஸ் பிராண்டுக்கு உங்களை நான் வந்து அம்பாசிடராக போடுறேன், முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து காசு தர வேண்டாம், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துக்கலாம் அவன்ட்டு எல்லாம் மெசேஜ் போனங்க. நமக்கு தெரியும் அது ஸ்பேம் தான் சொல்லிட்டு, அதனால நம்ம விட்டுருவோம், எப்படியும் ஃப்ராடு தான் பண்ண போகிறான். நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸுக்கிட்ட வந்து ஸ்கேம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் எல்லாரும் அதே எத்திக்கு தான் ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ இந்த ஸ்கேமர்ஸும் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சேர்ந்து ஏமாத்துறதை தடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தடுக்க முடியாது. ஆனால் இதுக்கு அகைன்ஸ்டாக கேள்வி கேட்கலாம். அடுத்த டைம் இந்த இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை யோசிக்க வைக்கலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. தென் ஆடியன்ஸுக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கணும். அது என்னன்னா 1000 ரூபா போட்டால் ஒரே நாளில் 10,000 ஆக்கவே முடியாதுங்க. எப்படி ட்ரேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒரே நாளில் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு யூஸ்வலான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை ஒரு எஸ்ஐபி வாங்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்லாம் ஒரே நாள் லெவலில் வந்து அதிகமாக டிப் ஆகிறதெல்லாம் வந்து பர்சன்டேஜஸில் இருக்குமே தவிர 100x 200xலாம் மாறாதுங்க. அப்படியெல்லாம் வந்து மாறணும்னா அந்த கம்பெனியை அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டு தான் போனோம். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாருன்னு தெரிஞ்சால் எந்த ஒரு பேக் சிம்பத்தியெல்லாம் வச்சுக்காதீங்க, அவரை வந்து அன்ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அப்போ தான் அவனுக்கும் புரியும், ஏன்டா ஒரு வீடியோ போட்டு 1000 பேர் 2000 பேர் அன்ஃபாலோ பண்ணுறான்னா இதில் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஸோ இதை நம்ம இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவனும் நினைப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது, இதை பண்ணால் இது மாறும்னு சொல்லி தோணுச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பீயிங் சார் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா?